ஒரு எலிமெண்ட் எடுங்க R in D. அது வித் R square equal to -1. இந்த R வச்சு நார்மலைசர் ஆஃப் R அதை கன்சிடர் பண்ணுவோம். ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் which commute with R. நார்மலைசர். இந்த நார்மலைசர்ங்கிறது சப்டிவிஷன் ரிங் ஆஃப் Dன்னு சொல்ல போறோம். சென்டர் ஆஃப் D இஸ் ஆல்வேஸ் சப்டிவிஷன் ரிங். இப்போ இது இதுவும் சப்டிவிஷன் ரிங்னு சொல்ல போறோம். ஸோ அதுக்கு 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். சப்டிவிஷன் ரிங்னு சொல்றதுக்கு closure with respect to addition and multiplication we have to say again they are in NFR. அதுக்காக இதுதான் நம்ம சொல்லணுங்கிறத சொல்றோம். X, Y 2 எலிமெண்ட் NFRல எடுத்தோம்னா இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ரைட். இப்போ அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம்? ஆர்ல NFRல இருக்கணும்னா x minus y it should commute with R. ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா படி XR minus YRன்னு வரும். பட் எக்ஸ் இஸ் இன் NFR, Y இஸ் இன் NFR. அதனால இந்த XRக்கு பதிலாக RX போடலாம். அதே மாதிரி இது மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணோம்னா இது மாதிரி வரும். ஸோ இது கம்யூட் பண்றது அப்படிங்கிறதுனால x minus y should belong to NFR. இப்போ அடுத்தது ரெண்டாவது பார்ட் நம்ம சொல்லலாம் XY இன்வர்ஸ். அதுக்காக என்ன பண்றோம்? Y belongs to NFR எடுத்தோம்னா YR equals RY. இந்த y-யை ரீடைன் பண்ணிட்டு போத் சைட்ஸ் நம்ம R இன்வர்ஸால மல்டிப்ளை பண்றோம், போஸ்ட் மல்டிப்ளை. ஸோ y இன்வர்ஸ் கன்சிடர் பண்ணும்போது ரிவர்ஸ் வரும். R இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் which is R, y இன்வர்ஸ் R இன்வர்ஸ். அது இங்க எழுதிட்டோம். இப்போ இந்த XY இன்வர்ஸ் NFRல இருக்கு அப்படின்னு சொன்னா XY இன்வர்ஸ் R ஓட கம்யூட் பண்ணணும். அப்ப இந்த XY இன்வர்ஸ் இன்டு R நம்ம போட்டோம்னா this is what we have. And இப்போ இந்த இடத்துல y இன்வர்ஸ்க்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்றோம். என்னது? y இன்வர்ஸ் R இன்வர்ஸை ரீப்ளேஸ் பண்றோம். அப்புறம் அசோசியேட்டிவிட்டி யூஸ் பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது இந்த R இன்வர்ஸ் R யூனிட் எலிமெண்ட் with respect to multiplication. So XR Y இன்வர்ஸ் மறுபடியும் அசோசியேட்டிவிட்டி யூஸ் பண்ணோம்னா இது வரும். இன்ஃபேக்ட் அது அங்கே பண்ண தேவையில்லை. இங்கேருந்தே நம்ம XR ஈக்குவல்ஸ் RX. அதனால அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். XR இது வேண்டாம். ஸோ RX Y இன்வர்ஸ் அசோசியேட்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம் R into XY இன்வர்ஸ். ஸோ XY இன்வர்ஸ் ஆல்சோ an element of NFRன்னு வந்தாச்சு. அப்படின்னா NFR is a subdivision ring of D. அது ஸோ அந்த கிளைம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கன்வீனியன்ஸ்க்காக இப்போ சென்டர் ஆஃப் NFR எஸ்ன்னு குறிக்க போறோம். எஸ்ங்கிறது என்னது? சென்டர் ஆஃப் NFR. So center of NFR are all those elements in NFR which commute with all the elements of where is that? Here. So S ங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றோம்.